வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3 விதமான சைஸுக்கு எந்த அளவுக்கு டாட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 13.5 சரிங்களா, அப்புறம் 14.5 15 இந்த 3 விதமான சைஸுக்கு கீழே டாட் வந்து எவ்வளவு பிடிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதுல சொல்லி தர போறேன். பொறுமையா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. 13 போட்டாச்சு, இப்ப 14.5 போட்டாச்சு, இப்ப 15 போட்டுக்கலாம். ஒவ்வொன்றும் நான் ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்து வச்சிடுறேன். இது இதோட கிடையாது, சைட் டாட்டும் இருக்குது, கிராஸ் டாட்டும் இருக்குது. அதாவது கொக்கி பட்டி பக்கமும் நம்ம வந்து அந்த டாட் பிடிப்போம், அந்த கிராஸ் அக்கல் பகுதி பக்கமும் அந்த கிராஸ் டாட் பிடிப்போம் இல்லையா. இந்த 3 டாட்டும் இருக்கு. இந்த வீடியோல வந்து நான் மெயின் டாட் அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் எந்த அளவுக்கு பிடிக்கணும், ஒவ்வொரு சைஸுக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கணும் நான் சொல்லித்தரேன். அதாவது ஷோல்டர்ல இருந்து கிராஸ் சரிங்களா. இதுல நான் 2 விதமா சொல்லித்தரேன். ஒன்னு ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு, இன்னொன்னு வந்து கிராஸ் கட்டிங்க்கு எவ்வளவு பிடிக்கணும்னு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லித்தரேன். அகலம் பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு. அகலம் எவ்வளவு சொன்னா 1.5, ஸ்ட்ரெயிட் வந்து 3 இன்ச்சு சரிங்களா. இததான் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு, நேர் கட்டிங்க்கு ஓகேங்களா. இந்த அளவுக்கு தான் நீங்க வந்து பிடிக்கணும், 1.5யும் 3ம். இதே கிராஸ் கட்டிங் எப்படி போனோம்னா அப்படியே நான் வந்து பேக் சைட்ல காட்டுறேன். இது கிராஸ் கட்டிங் கிடையாது, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு ஒரு மெத்தட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.25 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1.5 எடுத்தோம் இல்லையா, இதுல வந்து 1.25. ஹைட் பாத்தீங்கன்னா அதே 3 இன்ச் வச்சுங்க, அதை குறைக்க வேண்டாம், ஏத்தவும் வேண்டாம். 1.25 3. இந்த கட்டிங்ல வந்து நீங்க வந்து ஒரு பிளவுஸ் தைச்சு போட்டு பாருங்க, இல்ல கஸ்டமருக்கு தைச்சு கொடுங்க, பர்ஃபெக்டா இருக்கும். இதுல நீங்க அதை மாத்தாதீங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. இதுதான் 1.5 3 1.25 3. இதை நீங்க ஒரு நோட்டு கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான். இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். 14.5க்கு பார்க்கலாமா. 14.5க்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்றேன், கிராஸ் கிடையாது, ஸ்ட்ரெயிட். நம்ம எப்பவும் போல மடிப்போம் இல்லையா, அந்த மடிப்பு எடுத்துக்கிட்டு 1.25. 14.5க்கு எவ்வளவு 1.25. ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா 3.25 சரிங்களா. அது ஒரு கோடு போட்டுக்கலாம். எவ்வளவு எடுத்தோம் 1.25 3.25 சரிங்களா. இந்த அளவுக்கு நீங்க பிடிச்சீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம கிராஸ்க்கு எவ்வளவு எடுப்போம்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல காட்டுறேன். கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 1.25 எடுத்தோம் இல்லையா, அதுல வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க, 1.5. ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா அதே 3.25 தான், அதை எதுவும் மாத்த வேண்டாம். சேம் இந்த மெத்தட்ல நீங்க வந்து ஒரு மார்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க, கப் ஷேப் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் சரிங்களா. எவ்வளவு எடுத்தா 1.25 3.25 1.5 3.25 சரிங்களா. இதை மாத்த வேண்டாம். இதுதான். இப்ப நம்ம அடுத்தது 15.5க்கு பார்க்கலாமா. 15க்கும் சேம் அதே மடிச்சு போட்டுக்கோங்க. 15க்கு அப்புறம் சைஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு, இருக்கு, ரேர் தான், அதிகபட்சம் இருக்காது சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக சொல்றேன். 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா 3.5 ஓகேவா. நேர் கட்டிங் இது எவ்வளவு எடுத்தோம் 2 இன்ச்சு 3.5 சரிங்களா. ஆப்போசிட் இப்ப கிராஸ் போடுறோம் அப்படின்னா அது எவ்வளவு எடுக்கணும்னா 1.25 எடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு 2 எடுத்தோம் இல்லையா, அதுல 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க, 1.25 எடுக்கணும். 1.25. ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா சேம் அதே 3.5 தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது ஓகேவா. இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க, பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு சிலர் வந்து சைஸுக்கு மிஞ்சி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து 38 சைஸ்னா 38லயே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு இடுப்பு வந்து கரெக்டா இருக்கும், சுற்றளவுல கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க வந்து அளவு எடுத்துக்கோங்க. டாட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சைட் டாட் எவ்வளவு பிடிக்கணும், கொக்கி பட்டியில டாட் எவ்வளவு பிடிக்கணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன். 3 டாட்டுமே கரெக்டான அளவுல பிடிச்சா மட்டும்தான் கப் ஷேப் கரெக்டா இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.